ராஜகுமாரி அப்புறம் அவங்களுடைய வருங்கால புருஷனுக்காக அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நீங்க எல்லாரும் என்னோட கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால உன்னை மறக்கவே முடியாது. விடு, சாப்பிடு. இவ்வளவு நாளா உனக்கு பூமியில சரியான சாப்பாடு கிடைக்கலன்னு தோணுது. சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எதுவும் கிடைக்காது. ஹலோ, இந்த சைவ உணவு கிடைக்குமா? இது உனக்கு சைவ உணவாட்டம் இருக்கா? எனக்கு பசிக்கல. இது சங்கீதம். நம்மளோட மகாராணி முக்கும் அலிகாவுக்கு வாழ்க. Black Fire, என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டியா தங்கச்சி? நீ ஜெயில இல்லாம இங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஓ அப்படியா? நீ என்ன ஜெயில தூக்கி போட்ட. எனக்கு அங்க பிடிக்கல, அதனால தான் நான் கம்பிங்களை உடைச்சு டிராவரான நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். ஆனா என்ன விடு, நீ வாழ்க்கை பூரா யாரு கூட வாழ விரும்புறியோ அவளை பார்க்க விரும்புவேன்னு நான் நம்புறேன். Starfire, இதுதான் உன்னோட லைஃப் பார்ட்னர் குளாரன்ஸ் கிளாஸ். ரொம்ப அழகா இருக்காரு. என்னோட மாப்பிள்ள. ஆனா இது எப்படி என்னால? பண்ணிக்க முடியும் கூட. பாரு என்னோட பிரியமான தங்கச்சி, இந்த அழகான ஜீவனுக்கு டிராக்சிஸ் 4 ஏரியாவில பெரிய பேரும் புகழும் இருக்கு. இவங்களோட படை நம்மள ஆக்கிரமிக்கிறதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கு. நான் டேபரானுக்காக உன் கல்யாணத்தை இவன் கூட பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, உன்னை அதோட கிரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆவலா இருக்கு. அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நிலா வந்ததும் உனக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். இன்னைக்கு ராத்திரியா? ஸ்டார்ஃபயர், இது உனக்கு சரின்னு தோணுதா? ஆமா. ராஜகுமாரிய ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க கண்காணிச்சுட்டே இருங்க.